ஹலோ மக்களே, அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கிடையே இப்போ நடக்கக்கூடிய போர் காரணமாக நிறைய நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஏற்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ சிலிண்டர் வந்துட்டு நிறைய ஹோட்டலுக்கு வந்துட்டு இப்போ சப்ளை பண்ண நிறைய ஹோட்டல் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குறைந்த அளவே இப்போ ஹோட்டலில் வந்து சில டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 100 வகையான தோசைகள் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சில ஐட்டம் மட்டுமே இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டுருக்காங்க மக்களுக்கு. ஸோ அவங்களால எல்லா ஐட்டமும் வந்துட்டு அவங்களால ப்ரிப்பேர் பண்ணி தர முடியல கேஸ் தட்டுப்பாடு காரணமாக. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இப்போது கேஸே யூஸ் பண்ணாமல், குக்கே பண்ணாமல், அது இல்லாமல் ஆயில் கூட சேர்க்காம நிறைய டிஷ்ஷஸ் வந்துட்டு நம்ம பண்ணலாம். நம்மளோட இந்தியன் ஸ்டைலே நிறைய பண்ணலாம். ஸோ அந்த டிஷ்ஷஸ் பற்றின பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலோட க்ரோத்து கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போது கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா சிவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு படையல் அப்படின்ற ஒரு உணவகம் வந்து இப்போ நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு போதுமான அளவு வந்துட்டு மக்கள் வந்துட்டு வராங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ரொம்ப ஹை லெவலில் ப்ராஃபிட் இல்லைனாலும் அந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுற அளவு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து பண்ணிட்டு வராங்க. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சுத்தமாக குக் பண்ணவே மாட்டாங்க. நோ கேஸ் அண்ட் நோ ஆயில் கூட சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2000 டிஷ்ஷஸ் வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஈவன் பீஸா, பர்கர், இட்லி, தோசை, இந்த மாதிரி மீல்ஸ் ஐட்டம் அண்டு இந்த மாதிரி பானகம், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஐட்டம், உப்புமா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்துட்டு குக் பண்ணாமல், ஆயிலும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு வராங்க. நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேஸ் இருந்துமே, சமைக்கிறதுக்கான எல்லா பொருளுமே இருந்துமே சமைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதாவது என்ன மாதிரி ஒரு ஆவரேஜான குக்கர்ஸ்க்கு வந்துட்டு உண்மையாகவே கஷ்டம். கேர்ள்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க குக்கிங்கில். பட் அவங்கள பட் நார்மலாக சொல்கிறேன். இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்துமே ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு சமைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் எங்களுக்கு. பட் இவங்களாம் எப்படி குக்கே பண்ணாமல், ஆயிலும் யூஸ் பண்ணாமல் 2000 டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் அதில் பீஸா, பர்கர் கூட பண்ணுறாங்க. அது கேட்கவே ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது. அண்டு இதில் பார்த்திங்கன்னா சில அவங்க டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி என்னது மீல்ஸ் காம்போக்கு பார்த்திங்கன்னா இப்போது அதில் குக் பண்ணாமல் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அவல் இருக்குங்களா, அது கடையில் வந்து கெட்டி அவல் சொல்லி நம்ம கேட்டு வாங்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்ச பின்னாடி நல்லா வடிகட்டிட்டோம்னா பல நம்ம ரைஸ் மாதிரி சூப்பராக வந்துடும். அண்டு பார்த்திங்கன்னா இந்த பச்சை புளி ரசம் அதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் டக்குன்னு இப்போது சாம்பார் இல்லை, குழம்பு இல்லை அப்படின்னா சடனாக வைக்கிறதுக்கு ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, 5 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டி வச்சுக்கணும். ப்ளஸ் ஆல்ரெடி இந்த புளி இருக்குங்களா, அதை நல்லா ஊற வச்சிடணும், தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு விதையை நீக்கிடணும். ஸோ இந்த ஆல்ரெடி தட்டி வச்ச அந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சதை வந்துட்டு அந்த புளி தண்ணியில் விட்டுடணும். பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து கூட உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டோம்னா அவ்வளோதான், பச்சை புளி ரசம் ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையாகவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூவை வந்துட்டு குட்டி குட்டியாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணணும், லெமன், இந்த எலுமிச்சைப்பழம் சாறில் கொஞ்சோண்டு இந்து உப்பு போட்டு அந்த வாழைப்பூவை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சோம்னா அது நல்லா வெந்துடும். அது வெந்துட்டு பின்னாடி அது கூட பார்த்திங்கன்னா அந்த பாதாம், முந்திரி, கடலக்கொட்டை இதெல்லாம் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் சோம்புத்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், கட் பண்ண சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, இதை மட்டுமே போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா ஒரு கெட்டியாக ஃபார்ம் வரும். அதை நம்ம வடை ஷேப்புக்கு நம்ம தட்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் வடை. இந்த பீட்ரூட் வடை பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலான்னா, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், பீட்ரூட், சீரகம், மிளகு, முளை கட்டிய பச்சை பயிறு இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்.
இது கூட தேங்காய், துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணி நம்ம வடை ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். இந்த உப்பு, காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும், உப்பு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வடை, ரொம்பவே ஹெல்த்தியான வடைகள் இதெல்லாம் சொல்கிறது வந்துட்டு உண்மையாகவே குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை வடை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு எடுத்துக்கணும், நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அது கூட தேங்காய், அப்புறம் நிலக்கடலை, சீரகம், உப்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பிசையணும், அது நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா பிசையும் போது ஒரு ஃபார்முக்கு வரும் பாருங்கள். அதை கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட பிசையணும். பிசையும் போது ஒரு ஃபார்முக்கு வரும். அதை நம்ம தட்டி முருங்கைக்கீரை வரையாக வச்சுக்கலாம். அப்புறம் இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் தான் இது இருக்கிறதுலே வந்து ஹைலைட்டு. கர்ட் ரைஸ் ப்ளஸ் மாங்காய் துவையல். ஃபஸ்ட்டு கர்ட் ரைஸ் எப்படி பண்ணலான்னா, இந்த அவலை ஊற வச்சு அதை சாதம் மாதிரி நம்ம வடிகட்டி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, நல்லா பளபளன்னு வந்துடும். அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கொத்தமல்லி, அப்புறம் இந்த கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் தயிர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே கிரேப்ஸும் மாதுளைப்பழமும் அப்படியே தூவி விட்டால் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்க பார்த்திங்கன்னா மாங்காய் துவையல். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாங்காய் ப்ளஸ் தேங்காய் ப்ளஸ் சீரகம் ப்ளஸ் காய்ந்த மிளகாய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்தோம்னா நல்லா மாங்காய் துவையல் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் ரைஸ் ப்ளஸ் மாங்காய் துவையல் அட்டகாசமாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். அண்டு இன்னும் என்னென்னு பார்க்கலங்க, சாம்பார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னாங்கன்னா, தேங்காய், மாங்காய், தக்காளி இதை ஒரு பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஊற வச்ச மாங்காயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சாம்பார் தூள், அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி, அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் லட்டு. இந்த துருவின கேரட் ப்ளஸ் ஹனி, தேன் ப்ளஸ் நட்ஸு, குட்டி குட்டி நட்ஸ்லாம் இருக்குல்ல, பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக நட்ஸை வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். அது கூட ஏலக்காய் தூள் ப்ளஸ் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு ஷேப்பில் கொண்டு வந்தால் பார்க்கவே அட்ராக்டிவாகவும் சாப்பிட்லாம் அப்படின்ற அளவு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட பண்ணலாங்க. அவல் ப்ளஸ் கேரட், கொஞ்சம் கொஞ்சமாக துருவின கேரட் ப்ளஸ் பச்சை மிளகா ப்ளஸ் தேங்காய் ப்ளஸ் உப்பு அண்டு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணால் அவளோட பயங்கரமாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பார்க்கவே செம்மையாக இருக்கும். அண்டு தேங்காய் பால், அந்த சிவா அவங்க வந்து படையல்ற உணவகத்தில் பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் வந்து தயிருக்கு அவங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் பாலில் வந்துட்டு லெமன், எலுமிச்சை சாறை லைட்டாக புழிஞ்சுட்டா அது வந்து கேர்டாக மாறிடும். ஸோ இப்படி தான் அவங்க வந்து கேர்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு பானகம், இந்த இது இருக்கு இல்லைங்களா, வெல்லம், அதோட வந்துட்டு வாழைப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து பானகமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 டிஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம குக் பண்ணவே தேவையில்லை. அண்ட் ஹெல்த்தியும் கூட, ஆயிலும் நம்ம சேர்த்த தேவையில்லை. ஸோ எல்லா வகையான ஜென்ரேஷன்ஸும் வந்துட்டு இது கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் இதை ட்ரையும் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். எல்லாருக்குமே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா காரசாரமாக நல்லா எண்ணெய் போட்டு நல்லா அப்படியே ரெடிமேடாக சடனாக அப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி டைப்பில் தான் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து ரொம்பவே அன்ஹெல்தி, உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கற்றுக்கிட்டோம்னா நம்ம நாக்குக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆயிரும். ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா நாமளே வாலண்டரி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து ரொம்பவே ஹெல்தி. அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா என்ன ரேட் போயிட்டுருக்கு, அப்பப்போ அதை வந்து உயர்த்துறாங்க. இப்போ ரொம்பவே தட்டுப்பாடாகிட்டுருக்கு. இன்னும் 2-3 மாதத்தில் அதோட ரேஞ்ச் எந்தளவு போகும்னு தெரியல. பட் கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணணும். நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பஞ்சத்தில் இருந்து பார்த்துட்டாங்க. பாவர்ட்டியும் அந்த மாதிரி சூழலில் இருந்து நம்ம கடந்து வந்துட்டோம். மழையே இல்லாமல் இருந்த சூழலையும் கடந்து வந்தோம். சுனாமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய டிசாஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா, அந்த பீரியடும் நம்ம மக்கள் கடந்து வந்தாங்க. அப்புறம் ஃப்ளட்டு சென்னையில், இந்த மாதிரி சில ஏரியாலலாம் வந்துட்டு வெள்ளம், மழை வெள்ளம், அதையும் நம்ம கடந்து வந்துட்டோம்.
இந்த மாதிரி பல வகையான ப்ராப்ளத்தை வந்து மக்கள் வந்து வருஷம் வருஷம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் அண்ட் பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த போர் சூழலில் கண்டிப்பாக அதோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி சூழலாக இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஓவர் கம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ட்ரை பண்ணுமே தவிர, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதேன்னு சொல்லி நம்ம அப்படியே ஸ்டக்காகி லைஃப்லேயே இருக்கக்கூடாது. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி திங்க் பண்ணி மூவ் ஆகிடணும், பாசிட்டிவாக மூவ் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.